அனைவருக்கும் வணக்கம். இந்த ஓம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி உண்டு. அந்த கட்சி பார்த்தீங்கன்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தாங்க. இந்த விஜயன்ற நபர் வர்றதுக்கு முன்னாடி பயங்கரமான கோமாளி கூட்டமாக பார்க்கப்பட்ட ஒரு கட்சி அதுதான். அவங்க பார்த்தீங்கன்னா மரங்களுக்கு மாநாடு, மாடு ஆடு மாநாடு, கடல் மாநாடு, தண்ணீர் மாநாடு, அது இதுன்னு பயங்கரமாக என்னெல்லாமோ வித்தியாசமான மாநாடுகள்லாம் நடத்தி இந்த மாதிரி வினோதமான காரியங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்களா. என்ன மாற்றம், என்ன மக்கள் விரும்புகிறாங்கன்றது புரியல. இந்த கட்சியே ஒரு நாற்றம். இந்த நாற்றத்தை யார் விரும்ப போகிறாங்க? இந்த கட்சியுடைய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்கள், போட்டியிட போகிற வேட்பாளர்களை எல்லாம் சைமன் செபாஸ்டியன் வந்து அறிவிச்சிருக்காப்ல. அதில் சைமன் செபாஸ்டியன் பார்த்தீங்கன்னா காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டி போட போறாப்லையா. என்னத்துக்கு, எதுக்கு? டெபாசிட்டே தேராது, அப்புறம் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் சைமன் செபாஸ்டியன். அந்த இளைஞர்களை எல்லாம் பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாருமே இளைஞர்கள், பார்த்துக்கோங்க. ரொம்ப இளம் வயசில் இருக்கிறவங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-22 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் பயங்கரமான இளைஞர்கள் பாருங்க. இந்த பஞ்சு இந்தியாவில் யாருமே செய்ய மாட்டாங்க, தமிழர்களான நாம மட்டும்தான் செய்யறோம். பாருங்க, பஞ்சு, சிங்கிள் பஞ்சு வித் கியாய். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரெண்டு பஞ்சு. 1 2. கட்சியோட பேர் நாம் தமிழர், ஆனால் அங்கே என்றது மட்டும் 1 2 3 4ன்னு. எதுக்கு? பஞ்ச் பஞ்ச் பஞ்சுன்றது ஆங்கில வார்த்தை இல்லையா? தமிழோடு ஆங்கிலத்தை கலந்து பேசுபவன் தன் தாயை இன்னொருத்து அப்படின்ட்டுலாம் வந்துட்டு சொன்ன ஒரு தலைவர் சைமன் செபாஸ்டியன். அப்படி இருக்கிறப்போ தமிழில் சொல்லணும், 1 2 3ன்னு சொல்லணும் இல்லையா? அது என்ன 1 2 3, எதுக்கு பஞ்சுன்னெலாம் சொல்கிறீங்க? பஞ்ச் இந்த வடிவேல் அடி வாங்க வரலையா? லொஜக் மொஜக் பச்சக் லொஜக் மொஜக் மஜக் மாதிரி தான் இருக்குது இதை பார்க்குறதுக்கு. என்னென்ன பில்டப்லாம் கொடுக்குறானுங்க பாருங்களேன். வாங்க போகிறதே 1000 2000 ஓட்டு தான், இதுக்கு என்னென்ன பண்ணுறானுங்க பாருங்களேன். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர்கள் சொல்றதுக்கு யாரையா பார்த்து சொல்ல முடியும்? வெற்றி வேட்பாளர் எல்லாரும் தோக்க தான் போறீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நிக்கிறாங்க. பாவம் அங்க இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது, இவர் ஏமாத்திக்கிட்டு இருக்கார். சட்டமன்றத்துக்கு நம்ம போயிடலாம், நம்ம ஜெயிப்போம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் ஆசை காட்டி மோசம் பண்றாப்புல. இந்த சைமன் செபாஸ்டியன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பிராமண கடப்பாறையை கொண்டு இந்த திராவிட கோட்டையை இடிப்பேன் அப்படின்லாம் சொன்னாப்புல. இந்த ஓம் தமிழர் கட்சி இருக்கு பாருங்க, அதோடைய தமிழ் தேசியம் வந்து அதுதான் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இல்லையா? ஆகவே இந்த பிராமண கடப்பாறையை கொண்ட இந்த தமிழ் தேசியம் இருக்கு பாருங்க, இந்த கொள்கையை தெளிவாக ரொம்ப உள்வாங்கி ஒரு நபர் யாரோ ஏதோ பேசுறாப்புல. அவர் என்ன பேசுறாருன்னு மட்டும் நம்ம பார்த்துட்டு அதுக்கு பிறகு என்னன்னு பேசுவோம். பார்ப்பனர் அல்லாத இயக்கம்னு ஒரு இயக்கத்தை தொடங்கி இந்த மண்ணில் இருந்த பார்ப்பனர்களை அரசியல் நீரோட்டத்திலேருந்து அப்புறப்படுத்தி அவங்களுக்கு அரசியலில் அதிகாரமும் இல்லாமல் எந்த ஒரு பங்கீடும் இல்லாமல் விலக்கி வச்சுருக்காங்க. இந்த நிலைமை மாறணும்னா இந்த திராவிட கட்சிகளோட ஆட்சி முடிவுக்கு வரணும். இப்போ புரியுதா சைமன் செபாஸ்டியன் செய்யக்கூடிய அரசியல் என்னன்ட்டு? பார்ப்பனர்களை வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க அரசியலில். அவங்க அரசியலுக்குள்ளே வரணும்னா இந்த திராவிடத்தை ஒழிக்கணும். அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. திமுக, திராவிடம், திராவிட இயக்கங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் பார்ப்பனர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் தலையிட முடியாமல் இருக்குது. அவங்களால இங்கே ஒன்று கூட பண்ண முடியலன்னு இவங்களே ஒத்துக்கிறாங்க. அடிக்கடி குருமூர்த்தி வீட்டுக்கு போய் பார்க்கறது, சைமன் செபாஸ்டியனுக்கும் பார்ப்பனர்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த நெருக்கமான பந்தம், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே 1.5 வருஷம் 2 வருஷம் முன்னாடியே பார்த்துட்டோம். ஆனால் இந்த ஓம் தமிழர் கட்சியில் இன்னும் இந்த கட்சிக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு தெரியக்கூடிய தம்பிகளுடைய நிலையை நினச்சாதான் ரொம்ப பரிதாபமாக இருக்குங்க. வெளிப்படையாகவே டிக்ளேர் பண்ணிட்டானுங்க, நாங்கள் பார்ப்பனர்களுக்கு கூஜா தூக்கக்கூடிய கட்சி தான் அப்படின்ட்டு. இதுக்கு மேலேயும் பயணிக்கிறவங்களே என்ன செய்ய முடியும்? பிறமொழி பார்ப்பனர்களால துவங்கப்பட்ட விஜயநகர பேரரசை, அதோட நீட்சியாக இருக்கிற இந்த திராவிட கட்சிகளை முடிவுக்கு கொண்டு வரணும்னா அது தமிழ் மொழி பேசுகிற தமிழ் பார்ப்பனர்களால் தான் முடியும். அதை இந்த தேர்தலில் உறுதியாக செஞ்சு முடிப்போம். இந்த திராவிட கட்சிகளை இந்த தமிழ் பார்ப்பனர்கள் தான் ஆட்சியை விட்டு அகற்ற போகிறோம். அது என்ன தமிழ் பார்ப்பனர்கள்? பார்ப்பனர்களுக்கும் தமிழுக்கு என்ன சம்பந்தம்? தமிழ் பார்ப்பனர்கள் என்ன இது? தமிழ் பார்ப்பனர்கள் ஒன்று அங்கிட்டு நெல்லு இல்லைன்னா இங்கிட்டு நெல்லு, ரெண்டுக்கு நடுவில் நிற்காதுன்னு இவங்க அண்ணன் தான் சொன்னாப்புல. நடுவில் நின்னா லாரி அடித்து செத்து போயிடணும். இப்போ இது என்ன தமிழ் பார்ப்பனர்கள்? சம்பந்தமே இல்லாத வார்த்தையாக இருக்குது. மண்டியிடாத மானம் வீழ்ந்து விடாத வீரம்லாம் சொன்னானுங்க.
இப்போ மானமும் மண்டிட்டுருச்சு, வீரமும் வீழ்ந்துருச்சு. கூடவே சேர்ந்து வீரமும் மண்டி போட்டுருச்சு. இவனுங்களுக்கு எந்த காலத்தில் வீரம் இருந்துச்சு? மண்டிட்டு தானே பழக்கம். ஆகவே சாவர்கரை தங்களுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இன்னும் வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணலை. சாவர்கரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டா மண்டிட்டு தான் ஆகணும். இலவசம் அரிசி இலவசம், பருப்பு இலவசம், வேட்டி இலவசம், எல்லாம் இலவசம். 1000 ரூபாய் அம்மாவுக்கு, 1000 ரூபாய் தங்கைக்கு, புதுமை பெண், 1000 ரூபாய் தம்பிகளுக்கு, தமிழ் மகன். இந்த இலவசத்தில் 6800 கோடி இந்த பொங்கலுக்கு கொடுத்த 3000 ரூபாயில் இப்போது கொடுக்கிற இந்த கோடை விடுமுறைக்கும் சேர்த்து கை செலவுக்கு சேர்த்து கொடுத்த 5000, அதிலே 6800, 15000 கோடியை இவர்கள் இழக்கிறார்கள். அறிவு சமூகம் இதை சிந்திச்சு பார்க்கணும். இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பார்கள்? அதான் கேள்வி. அதெல்லாம் ஒரு பக்கமாக இருக்கட்டும் பாசே. நீங்கள் இந்த மாநாடு போடுறீங்க இல்லையா, அதுக்கு காசு எங்கே இருந்துச்சு? அதுக்கு வரக்கூடிய காசு உங்களுக்கு எங்கேருந்து நீங்கள் எடுக்கிறீங்க? இவனே மாநாட்டை இலவசமாக தான் நடத்திக்கிட்டு இருக்கிறான், அடுத்தவன் காசில். என்னமோ இவன் சொந்த காசை எடுத்து போட்டு வாழ்கிறதே இலவசம் தான். மக்களுக்கு அரசு பணத்திலிருந்து வழங்கக்கூடிய சலுகைகளையும் இலவசங்களையும் வந்துட்டு இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இவர்களே என்னத்தை பண்ணுறது? இந்த காசை எங்கேருந்து எடுப்பீங்க? இந்த காசெல்லாம் இழக்கிறாங்க. நல்லது செய்யலைன்னா கேள்வி கேட்டால் பரவாயில்ல, நல்லது செய்கிறாங்க இதுக்கு ஏன் அப்படி பண்ணுறாங்க, அங்கேருந்து ஏன் காசை இப்படி எடுக்கிறாங்க, இப்படி எடுத்தால் அதை எப்படி ஈடு கட்டுவாங்க, அதெல்லாம் உனக்கு என்னத்துக்கு? மற்ற கட்சிகள்கிட்ட காசு வாங்கிட்டு டம்மி வேட்பாளரை நிறுத்தி தன்னுடைய சொந்த கட்சி வேட்பாளர்களை ஏமாற்றி கை காசை செலவு பண்ண வச்சு எல்லாரையும் நாசமாக்குற உனக்கு எதுக்கு இதெல்லாம்? புதுசாக வந்து கட்சியில் சேர்ந்துருப்பானுங்க, பழைய மெண்டல்ஸ்லாம் வந்து வெளியே போயிட்டானுங்க, கட்சியில் எவனும் கிடையாது. இந்த நாம் தமிழர்ன்றது ஒரு மென்டல் ஆஸ்பத்திரி மாதிரி தான். பழைய பேஷண்ட்ஸ்லாம் ரெக்கவர் ஆகி வெளியே போயிடுவாங்க, புது பேஷண்ட்ஸ் வந்து அட்மிட் ஆவாங்க. இப்போ புதுசாக வந்து அட்மிட் ஆயிருப்பானுங்க இல்லையா, அவனுங்க தலையில மிளகா அரைச்சிக்கிட்டு இருக்கிறான். அரசாங்கமானது பின்ன எப்படி செயல்படணும்னு சொல்ல வரான் இந்த சைமன் செபாஸ்டியன். மக்களுடைய வரி பணத்தை எடுத்து மக்களுக்கு அதை கொடுக்குது, கடன் வாங்கி மக்கள் நல்ல திட்டங்கள் செய்து, பேருந்து நிலையம், கல்லூரி, மருத்துவமனை, அது இதுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் செஞ்சு கொடுக்குது. தமிழ்நாட்டுடைய கட்டமைப்பை வந்து மேம்படுத்துது, தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக ஏதாவது அரசாங்கம் செய்யறது, இதெல்லாம் வந்து கேள்வி கேட்குறானுங்க. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க? அப்போ என்னதான் செய்யணும் அரசாங்கம்? சும்மா கையை கட்டிட்டு உட்காந்துருக்கணுமா? மக்களுக்கு எதுவும் செய்யக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யக்கூடாது, தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக எதுவும் செய்யக்கூடாது, அப்படியே கையை கட்டிட்டு உட்காந்துருக்கணும். கையை கட்டிட்டு உட்காந்துருந்தா என்ன சொல்லுவானுங்க? ஐயோ கையை கட்டிட்டு உட்காந்துருக்காங்க, சும்மா உட்காந்துருக்காங்க அப்படிம்பானுங்க. செய்கிறவங்களையும் போட்டு நோட்டம் சொல்லிக்கிட்டே இருந்தா என்னான்னு? கார்பரேட் கம்பெனிகளுக்கு, பெரிய பெரிய முதலாளிகளுக்கெல்லாம் கோடிக்கணக்கில் கடனை தள்ளுபடி பண்ணக்கூடிய ஒன்றிய அரசை மோடியை பார்த்து கேள்வி கேட்க மாட்டேங்கிறானுங்க. ஏழை எளிய மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு ஏதாவது இலவசங்களோ, ஏதாவது சலுகைகளோ, ஏதாவது திட்டங்களோ கொண்டாந்தா மட்டும் அதையே போட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க இந்த சைமன் செபாஸ்டியன், விஜய் போன்ற நபர்கள்லாம். என்ன பொழப்பு தானோ தெரியல இவனுங்களுக்கு. தெரியுமே, சும்மா டயலாகுக்கு சொன்னாங்க என்ன பொழப்பு தானோ தெரியலன்ட்டு. பார்ப்பனர்கள் கிட்டையும், பாஜக கிட்டையும், RSS கிட்டையும் பொறுக்கி தின்றதான் இவன் பொழப்பு. இது தெரியாதா? சும்மா டயலாகுக்கு சொன்னேன். உன்னை மாதிரி காலை உணவு உப்புமா கிண்டி போட மாட்டேன் ராஜா. பள்ளிக்கூடத்து வாசல்ல கடை வச்சிருப்பேன். முல்லை, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அங்காடின்னு நான் அங்காடி வச்சிருப்பேன், அரசு அங்காடி. நோ சுகி சுமோட்டோ நானே வச்சிருப்பேன். நோ ஊபர் ஓலோ, நானே உலான்னு நானே போக்குவரத்து நடத்துவேன். நோ ஊபர் ஓலோ, ஓலோ வாயில வரல. ஏன்னா நிறைய ஓலா ஓட்டாச்சு, அதனால ஓலா வாயில வராது. எல்லாம் வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் எப்படி ஆட்சிக்கெலாம் வர மாட்டீங்களே. இந்த ஊபர் ரோலோ, சுகு சொபுட்டோ, இதெல்லாம் வந்து வராது. அதாவது உலகத்தில் எல்லாரும் முன்னேறி போயிட்டு இருப்பாங்க, இவர் மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை ஒரு 1000 வருஷம் பின்னாடி இழுத்துட்டு போகணும்னு கனவோட இருக்கார். ஏடா நாட்டை ஒரு 1000 வருஷம் பின்னோக்கி கொண்டு போறதெல்லாம் ஒருத்தன் கனவா சுமந்துக்கிட்டு திரிவானாடா? இந்த ஓம் தமிழர் கட்சி சுமந்துக்கிட்டு தெரியுது. பார்த்துக்கோங்க மக்களே. நல்லா ஓலா ஓட்டுவார் இவர். நல்லா இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே இவன் ஓலா ஓட்டிக்கிட்டே இருக்க போறான்னு பார்ப்போம். மூலிகை சாறு, தென்னம்பால், கள்ளிப்பால், நோ சுகி சுமுட்டு. கல்லு குடிங்க ஃப்ரெண்ட்ஸ், கல்லு குடிங்க, வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது கல்லு. இப்படியே எவ்வளோ நாளைக்கு தான் ஓலா ஓட்டிக்கிட்டு இருக்க போறான்னு பார்ப்போம். இவட சைமன் செபாஸ்டியனே சொன்னது தான், கல்லூரிக்கு நாங்கள்லாம் போறப்போ கல்லு குடிச்சுக்கிட்டு போவோம் அப்படின்னு சொன்ன ஒரு பைத்தியம் தான் இது. பாத்தீங்களா, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு காலை உணவு திட்டம் கொண்டு வந்ததை பார்த்தா அதை பார்த்தும் வயிற்றுச்சல். ஏன்டா இப்படி வயிறு எரிஞ்சு சாவறீங்க? காலை உணவு திட்டத்தை பார்த்து வைத்தறிச்சல், பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து சேவையை பார்த்து வைத்தறிச்சல், 1000 ரூபாய் கொடுக்கறத பார்த்து வைத்தறிச்சல், இலவசம் வயிற்றுல அடிச்சு அழுகுறானுங்க. பார்க்கவே பரிதாபமாக இருக்கு. வாங்க போகிற எச்ச பிச்சை ஓட்டுக்கு இப்படியெல்லாம் கிடந்து கூவணுமா? திமுகவை பார்த்து அத்தனை பேரும் வயிறிஞ்சே சாவறானுங்க. விஜய் என்னன்னா ஒரு பக்கம் கிடந்து திமுக கொண்டு வர திட்டங்களையும் திமுகவையும் பார்த்து ஒப்பாரி வச்சு அல்றாப்ல, இவர் இன்னொரு பக்கம் கிடந்து ஒப்பாரி வச்சு அல்றாப்ல.
இன்னொரு பக்கம் அதிமுக, அவங்க ஒரு பக்கம், பாஜக ஒரு பக்கம், எல்லாம் பாருங்க திமுக கொண்டு வரக்கூடிய திட்டங்கள், திமுகவுடைய ஆட்சி, திமுகவை பார்த்து அப்படியே கடந்து வயிறு எரிஞ்சு அழுதுகிட்டே கிடக்குறானுங்க. இந்த சைமன் செபாஸ்டியன் பேசியிருக்கிற விஷயங்களை பற்றியும், இவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போறாங்க இல்லையா, வெறித்தனமா தோக்க தான் போறோம் அப்படின்றது தெரிஞ்சு கூட தைரியமா வந்து நிக்கிறாங்க பாருங்க, போட்டி போட போறோம் அப்படின்ட்டு. அந்த மூட நம்பிக்கையும் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.